ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே நம்ம காசாக்குள்ளே ஆரம்பித்து அப்படியே நம்ம போய் ஈரானில் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காசாவில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கும் தரைவழி தாக்குதல் அதிகமாகவே நடத்தப்பட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து தண்ணீர் குடிக்க போன காசா மக்களை என்ன பண்ணியிருக்காங்க, தரை வழியில் சுட்டிருக்காங்க. ரொம்ப கொடுமை. தண்ணி தாகத்துக்காக 2 கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அந்த குழந்தைகளையும் அந்த பெண்களையும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுட்டிருக்காங்க. இன்னுமே இந்த போர் நிற்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியவே இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக நெத்தனியாகு அமெரிக்காலேருந்து வந்ததுலேருந்தே போரை நிறுத்துறதுக்கான ஐடியாவில் பேச்சுவார்த்தையெல்லாம் நகர்த்துற மாதிரி தெரியல. போர் நிற்கவே கூடாதுங்கிறதுக்காகவே வீம்புக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தையை மறுபடியும் திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால காசா மக்களுக்கு ஒரு அமைதி இல்லாமல் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமால் ரத்வான் மருத்துவமனை, அந்த கமால் ரத்வான் மருத்துவமனைலாம் பார்த்தீங்கன்னா அல்சிஃபா மருத்துவமனை தாக்கப்பட்ட போதே கொஞ்ச நாள்லேயே அதெல்லாம் தாக்கப்பட்டுச்சு ஆரம்ப காலத்திலேயே. அதுக்கப்புறம் அதனுடைய சேர்மேனாக இருந்த ஒரு டாக்டர் தான் அபு சுஃபியான் அவர்கள், அவங்கள கைது செய்துட்டு போனாங்க. இன்னைக்கு அபு சுஃபியான் அவர்களுடைய லாயர் சொல்கிறாங்க, அபு சுஃபியான் அவர்கள் 6 மாதமாக சிறையில் இருக்காங்க. 6 மாதமாக இருந்துட்டு இருக்க அவங்க 40 கிலோ குறைஞ்சிருக்காங்க முன்னாடி இருந்ததை விட அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களுடைய உடம்புல பார்த்தா பல்வேறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல் ராணுவம் அடித்ததில் அவங்களுடைய விழா எலும்புகளே முறிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு அவர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஹார்ட் ப்ராப்ளமுக்கு கூட என்ன பண்ணுறதில்ல, ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவரையே இப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதே கேட்குறதுக்கு நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ மற்ற மக்களுக்கு என்ன நிலைமைன்னு கூட நம்ம சொல்லவே முடியாது. அத்தனைக்கும் கமால் ரத்வான் மருத்துவமனையுடைய இந்த சேர்மேன் இருக்கார் பாருங்க, இந்த மூத்த மருத்துவர், இவரை பிடிச்சிட்டு போன நாள்லேருந்தே எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்த மருத்துவரை பார்க்கணும், அவர் எப்படி இருக்காரு அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன பண்ணியிருந்தாங்க, அம்னாஸ்டி அமைப்புகள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த அமைப்புகள்லாம் இந்த மருத்துவரை கண்காணிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த மருத்துவர்கள், அப்போ மற்ற மக்களுடைய நிலைமையெல்லாம் பார்க்குறதுக்கு கூட இல்லை. யாரை பிடிச்சிட்டு போனாங்க, எப்போ பிடிச்சிட்டு போனாங்க, எத்தனை வருஷமாக இருக்குது, எதுவுமே தெரியாது. இந்த மருத்துவரை பண்ண கொடுமைகளெல்லாம் இன்றைக்கி அந்த லாயர் சொல்லி அவருக்கு என்ன பண்ணணும், ஜாமீன் கொடுங்க, அவரே ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அவர் ஒரு மருத்துவராக இருந்து எத்தனையோ சேவைகள் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அவருக்கு ஹார்ட் டிசீசஸ் கூட ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. உடல் முழுவதும் நிறைய வலிகளோடும் முகங்கள்லாம் வீங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யார்கிட்ட போய் சொல்லி யார்கிட்ட வாங்குறது, இவங்க எல்லாமே திருப்பி என்ன பண்ணும், இஸ்ரேல்கிட்ட தான் அவங்க பேசணும். இஸ்ரேல் தான் என்ன பண்ணும், அவங்களுடைய கோர்ட்ல இருந்து தீர்ப்பு தான் வெளியே விட்டா தவிர மற்றபடி இஸ்ரேல்காரன் பிடிச்சிட்டு வந்ததை வேற யாரும் போய் உள்ள இருந்து வாங்க முடியாது. அமெரிக்காக்காரன் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐசிஜே ஐசிசி எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. அப்படி இவர் என்னதான் தப்பு பண்ணாருன்னு கேட்டா, அங்க காசாவில் தாக்கப்பட்ட அந்த பொதுமக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அதுதான் இவர் செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்புக்கான தண்டனை தான் அத்தனை இஸ்ரேலை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லாத்தையுமே இழந்த போதும் கூட அந்த நபர் அபு சுஃபியான் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, என்னுடைய கடமை டாக்டர் பணியாற்றணும், எனக்கு இறைவன் அதை தான் நாடியிருக்கான், என்னுடைய கடைசி மூச்சு வரை அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்து கமால் ரத்வான் மருத்துவமனையில் அவர் தோன்றாற்றினார். அப்போ இஸ்ரேல் ராணுவம் ஒரு 2-3 தடவை த்ரெட்டன் பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே சர்ஜரி பண்ணக்கூடாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அதையும் மீறி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ பிடிச்சிட்டு போனால் தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர் வராமல் இருக்காங்க. இந்த ஜியோனிசம் மாதிரியான ஒரு மோசமான ஒரு மக்களை நம்ம எங்கேயுமே பார்த்துட முடியாது. அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் அவங்க செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் அங்கேயும் ஒரு சில மக்கள் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்ப்பாட்டம்லாம் நடக்குது. அப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பிணைக்கைதியை கூட்டிட்டு வாங்க, நெத்தனியாக ஆட்சியை இழக்கணும், எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசாவில் பார்த்தீங்கன்னா 10,000 குழந்தைகளுக்கு மேலே இறந்துட்டாங்க, காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளை கூட நாம் தான் கொண்டுட்ருக்கோம், எங்களுக்கு இந்த போர் வேண்டாம், காசாலையும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வலியுறுத்தி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலியெலாம் நடத்தியிருக்காங்க. ஒரு பொது இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் செஞ்சு வச்சு, குழந்தைகள் மாதிரி செஞ்சு வச்சு, இவங்க எல்லாருமே இஸ்ரேலுடைய தாக்குதலில் காசாக்குள்ளே கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணி, இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இனப்படுகொலை தான் அங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க.
பரவாயில்ல, அங்கேயும் வந்து பார்த்தா ஈரமுள்ள மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி அவங்க கொண்டு போய் விஷயத்தை சேர்த்தாதான் இஸ்ரேலுக்குள்ளே தெரியும் காசாவில் நடந்துட்டு இருக்கிறது அநியாயம்ட்டு. அப்படி இல்லாட்டினா நெத்தனியாக ஒரே பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காரு. காசா வந்து நம்ம விட்டு வச்சா இஸ்ரேலை அவங்க அழிச்சிருவாங்க, நம்ம மக்கள் இல்லாமல் போயிடுவாங்க, அதை தான் அங்கே இருக்கக்கூடிய நாடு வந்து விரும்புது அப்படிங்கிறதை சொல்லி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காசாவில் அத்துமீறிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் வந்து பார்க்கும்போது விஷயம் அது கிடையாது. எல்லா இனப்படுகொலையும் வந்து இஸ்ரேல்காரங்க தான் பண்ணுறாங்க. காசாவில் இருக்கவங்க அவங்களுடைய நிலத்துக்கான அந்த சுதந்திரத்தை தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிச மக்களும் அதற்கான வேலைகளை இப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்படி வந்து காசாக்குள்ளேயும் இஸ்ரேலுக்குள்ளேயும் போயிட்டு இருந்தால், மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் இன்னைக்கு அவசர அவசரமாக வான்பரப்பை மூடி இருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேற்று இரவு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பெசக்சியன் அவர்களை வந்து இஸ்ரேல் வந்து குறி வச்சு தாக்குனாங்க, கடைசி நிமிஷத்தில் வந்து அவர் தப்பிச்சிட்டாரு, சின்ன சின்ன காயங்கள் தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்த நாளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே வான்பரப்பைகள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வான்பரப்பை க்ளோஸ் பண்ணனால மற்ற பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளைட்லாம் வந்து சுற்றி தான் போயிட்டுருக்காங்க. இது வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கான ஒரு நடவடிக்கையா, அப்படி இல்லை போருக்கான பயிற்சிக்காக இவங்க சாத்தினாங்களா அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க. ஆனால் அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கரெக்டாக வந்து பெசக்சியன் விஷயத்த சொல்லிட்டு அந்தன்னைக்கே வந்து இப்போ வான்பரப்பை வந்து ஈரான் மூடி இருக்காங்க. அநேகமாக ஈரான் வந்து பிரச்சனையெல்லாம் பெருசாக வந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. இஸ்ரேல் அடித்தாதான் ஈரான் அடிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கவனித்து பார்த்தா தெரியும், போன தடவை கூட இஸ்ரேல்காரன் தான் முதல்ல அடித்தான், அதுக்கப்புறம் தான் ஈரான் அடித்தாங்க. அதனால் ஈரான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பயுமே ஒரு உறுதியாக தான் இருப்பாங்க. இது ஒரு பயிற்சிக்கான விஷயமாக கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பெசக்சியன் அவர்கள் இதை பற்றி வந்து வெளியிட்டாங்களோ அதே மாதிரி அங்கே வந்து நேற்று நம்ம சொல்லியிருப்போம் ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரியே மாற்றிடுச்சுன்னு சொல்லிட்டு மொசாட் அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானுக்குள்ளே இருந்து ஈரானை தாக்குறதுக்காக ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரியை வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக ட்ரோன்கள் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஐஆர்ஜிசி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அதே போல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லாரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லாரிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அத்தனையுமே வந்து மொசாட் அமைப்புடைய பொருட்களாக இருந்திருக்கு. 200 கிலோ அளவுக்கு வெடி மருந்துகளை அதுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியே கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. சேர்த்துனதுக்கு பிறகு தான் வந்து அந்த தாக்குதலையே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த 12 நாள் தாக்குதலை. அதனால ஏற்கனவே உள்ளே போனது, அதுக்கப்புறம் போர் நின்னாலும் தேவைப்படாமல் இருக்கிறதுலாம் இப்போ அங்கே தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி தான் ட்ரோன் ஃபேக்டரியை கண்டுபிடிச்சாங்க. அப்படி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த லாரியெலாம் வந்து யார் கொண்டு வந்து வச்சா அப்படிங்கிற தகவல் கூட கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னு பார்க்கும்போது எல்லாமே மொசாட்டுடைய ஆட்களை வச்சே கொண்டு போய் சேர்த்துல. அதுக்கு பதில் அங்கே இருந்த மக்கள்லாம் இருக்காங்க, அங்கே நிறைய ஆப்கானிஸ்தான் மக்கள் இருக்காங்க, கூலிக்கு வேலை செய்யக்கூடிய அகதிகள் மக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு வேலையை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாங்க. எங்களுடைய லாரி ஒன்று நாங்கள் கொடுப்போம், நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறோம், இந்த லாரியை கொண்டு போய் இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காசை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய அகதிகளை வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. இதுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியாமையே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் மக்களும் அந்த மாதிரி நிறைய வண்டிகளை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, யார் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கலாம் தெரியாமல் சின்ன சின்ன கூலி கிடைக்குது, ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்குது 200 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லாபத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை கைது பண்ணதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்லை, நாங்கள் ஒரு கூலி தொழிலாக தான் இதை செஞ்சோமோ தவிர அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நிறைய மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஆப்கானிஸ்தான் மக்களை, அகதிகள் மக்களை, வெளிநாட்டு மக்களெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் சீக்கிரமாக காலி பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலாக இருக்குது. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.